துன்மார்க்கருடைய ஆலோசனை நடுவாமலும் பாவிகளோட வழியில் நில்லாமலும் பரிசர்காரோட உட்கார்மத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலுமாக அவருக்கு தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலையின் ஒருமை நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஆய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதிரை போல இருப்பார். ஆகையால் நீதிமான்கள் சபையின் துன்மார்க்கர் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியோ அறிந்திருக்கார், துன்மார்க்கரோட வழியோ அழியும். சங்கீதம் 1. ஏசாயா 30:21. நான் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லப்படுகிற வார்த்தை உங்கள் காது கேட்கும். சங்கீதம் 139:7-8. கர்த்தாவே, உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருப்பீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருப்பீர். மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருக்கிறேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன், நான் இருளில் உட்காரும் போது கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகா 7:8. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். சங்கீதம் 105:17.